வெல்கம் டு தேவசனா லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் எல்லாருக்கும் நன்றி. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி ராகியில் ரெசிபி பண்ண போகிறோம். ஹெல்த்தியான ரெசிபி. இதுக்கு 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 பிஞ்சு சால்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் திருவுன தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதை 3ஐயும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கிட்டு இதுக்கு வெள்ளை பாகு காய்ச்சி நம்ம மாவு பிசைய போகிறோம். 1 கப் ராகி மாவுக்கு நான் 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக வெல்லம் எடுத்து பொடிச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இதில் கூடவே 2 ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். எசன்ஸ் இறங்கினா போதும். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பாகை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம மாவு பிசைகிறதுக்கு ஊற்றிக்க போகிறோம். இப்போ கொழுக்கட்டை மாவு பிசைகிற அளவுக்கு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால ஸ்பூன் போட்டு நான் பிசைஞ்சுக்கிறேன். இப்போ மாவை இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இதை நம்ம கொழுக்கட்டைங்களாக பிடிக்க போகிறோம். அதை கொழுக்கட்டைங்க எத்தனை கொழுக்கட்டை வருதோ அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த ராகியில் நம்ம நிறையா பெனிஃபிட் இருக்குங்க. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப உதவுது. டயபெட்டிக்கு ஹெல்ப்பாக இருக்குது. பால் ஊட்டுற அம்மாங்களுக்கு பால் செக்ரீஷன் அதிகப்படுத்துது. இதில் கால்சியம், புரோட்டீன்லாம் அதிகமாக இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இருதயத்தை பலப்படுத்துது. பாருங்க, கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லி பானை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிளேட்டு வச்சு அது மேலே வாழை இலையை பரப்பி இந்த பண்ணி வச்ச கொழுக்கட்டைங்களை அதில் வச்சு நம்ம இப்போ வேக விட போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வெந்துருங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது 5 மினிட்ஸில் பண்ணுற ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு குழந்தைங்க முதல் வயதானவர் வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த பெனிஃபிட் நிறையா இருக்கிறது வேறு. சீக்கிரமாக செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த பாருங்கள், நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை பாருங்கள். இல்லை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபி வேறொரு ரெசிப்பியில் உங்களை எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.